ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 100 ரூபாய் நோட்டு வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை. ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபாய் நோட்டை வந்து புழக்கத்திலேருந்து எடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாய் நோட்டுகள், 200 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் வந்து கள்ள நோட்டுகள் புழக்க அதிகமாக இருப்பதாக கருதப்படுகிறது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாய் நோட்டுகளின் கள்ள நோட்டு, அதாவது போலியான நோட்டுகள் அதிகமாக வலம் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வலம் வருவதனால அந்த போலி நோட்டுகளை, கள்ள நோட்டுகளை வந்து தவிர்க்கும் வகையில் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்திங்கனாக்கா 11 வகையான அந்த நோட்டுக்கான செக் பண்ணுறது, இந்த நோட்டு உண்மையான நோட்டுன்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து 11 வகையான டீட்டெயில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் கையெழுத்திற்கு அருகே நேர்கோட்டில் பாதுகாப்பு இழை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டராக ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு தான் நம்ம பாதுகாப்பு இழைன்னு சொல்கிறாங்க. வெளிச்சத்தில் வைத்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக கோடு போல் காணப்படும் சொல்லியிருக்காங்க. அது விட்டு விட்டு காணப்பட்டாலும் நம்ம வெளிச்சத்தில் தூக்கி பார்க்கும்போது ஒரு தொடர்ச்சியான கோடு போல் காணப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இழைகள் வெவ்வேறு கோணத்தில் பச்சை மற்றும் நீல நிறத்தில் மாறி மாறி தெரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோடு வந்து இப்போ ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில், இன்னொரு பகுதியாக பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. பாதுகாப்பு இழையில் பாரத் என்னும் இந்தியிலும் ஆர்பிஐ என்னும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் 100 அப்படின்ற நம்பரும் பொறிச்சிடப்பட்டிருக்கும். அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் என்ற இந்திய எழுத்துலையும் 100 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு ஆர்பிஐ அண்ட் 100, இந்த மூணும் இருக்கும் அந்த கோடில் சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமானது. இழைகளில் நிற வேறுபாடு இல்லை என்றாலோ, ஒரு கோடாக இல்லை என்றாலோ கள்ள நோட்டாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வலதுபுறத்தில் உள்ள காலியான இடத்தில் காந்தியின் படமும் 100 என்ற எண்ணும் தெரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நோட்டை நீங்கள் தூக்கி வச்சு வெள்ளை கலரில் காலி இருக்கும். அந்த காலியில் பார்த்தீங்கன்னா காந்தி போட்ட படமும் 100 என்ற எண்ணும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தூக்கி பார்க்கும்போது 2 காந்தி படங்களும் எதிரெதிராக பார்க்கும் வகையில் இருக்கும். காந்தி படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இதாக இருக்காமல் எதிர் பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தூக்கி பார்க்கும்போது சீரான இடைவெளியில் ரூபாய் நோட்டின் வரிசை எண்கள் காணப்படும். அதாவது சின்னதுலேருந்து பெருசாகிற மாதிரி இருக்கும். நம்பர்ஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசாகினே போகும் சீரான இடைவெளியில். அதுக்கப்புறம் காந்தியின் உருவம், அசோகத்தூண் உள்ளிட்டவை கையில் தடவி உணரும் வகையில் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காந்தியின் உருவம் சொல்லியிருக்காங்களா, அந்த காந்தியின் உருவம் உள்ளிட்டவை அசோகத்தூண் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 100 ரூபாய் நம்பர் நோட்டு பக்கத்தில் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு பக்கத்தில் அசோகத்தூண் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா உணர முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அந்த ஸ்பெசிமென் காப்பில் 11 விதமான சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதை தான் சொல்லியிருக்காங்க. 10வது பார்த்தீங்கன்னாக்கா அசோகத்தூணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோடு போட்டிருக்காங்களே, இது 11வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 100 ரூபாய் நோட்டுக்கான ஹாலோகிராம், அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்காக கொடுத்துருக்கு. இது வந்து தேவநாகரிக லெட்டரில் எழுதியிருக்காங்க. 100ன்றத தேவநாகரிக லெட்டர்ஸ் ஸ்லாங் சொல்லியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் ஆர்பிஐ வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 11 விதமான அப்டேட்டை தான் 100 ரூபாய் நோட்டில் நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்படி கள்ள நோட்டாக இருந்தாக்கா உங்கள் வங்கியில் போயிட்டு நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ள முடியும். அவங்க வந்து ஒரு லெட்டர் கேட்பாங்க. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.